ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவை கூடவே நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்லாம் நிறைஞ்ச ஒரு சூப்பர் ஃபுட்டு. நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு மிதமான ஃப்ளேமில் இதை வறுத்தெடுக்கலாம். வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும், லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இது போல் கோதுமை ரவையை வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச வத்தல் 2ஆக ஒடிச்சு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்தால் போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேண்டாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நிறம் மாதிரி வரது வரையும் நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் துருவின இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 பச்சை மிளகாய் மட்டும் நான் இங்கே காரத்துக்கு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம பருப்பு அரைக்கும் போது 2 வத்தல் சேர்த்துருந்தோம், அதனால் காரம்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகாவையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே சின்ன சைஸில் 1 கேரட்டு துருவி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கேரட்டை ரொம்பலாம் வதக்கணும்னு வேண்டாம், ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தாலே போதும். இது போல் கேரட்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். பருப்போட பச்சை வாசனைலாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒருக்கா கலந்து எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு ரவை எடுத்திருந்தோம், அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுவரை நம்ம உப்பு சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரது வரையும் ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல கோதுமை ரவை, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு கையை வச்சு சேர்த்துட்டு மறு கையை வச்சு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததும் நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது, அப்பப்போ திறந்து விட்டு நம்ம கலந்து எடுக்கணும். இப்போ நமக்கு கோதுமை ரவெல்லாம் நல்லா வெந்து இது மாதிரி நல்ல ஒரு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். இது நமக்கு ஓரளவுக்கு ஆறி வரட்டும். கோதுமை ரவை ரொம்ப ஆறி வரக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ஆறிட்டு அப்படின்னா கோதுமை ரவை கொஞ்சம் உதிரியாக இருக்கும், நமக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இது போல் ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உருண்டையாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழலை போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாழலை போடணுன்னு கட்டாயம் இதுவில் நான் கொஞ்சம் இட்லி பிளேட்லேயும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு இட்லி பிளேட் வச்சுட்டு மேலே ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது பிஞ்சு வந்துடும், அந்தளவு சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு எந்த சைடிஷ்மே வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம இதில் பருப்பு, கோதுமை ரவை, வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்குறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், யார் வேணாலும் சாப்பிடலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் என் டிஸ்கிரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் கூட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.